தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்காததை கண்டித்து தாவேக தலைவர் விஜயின் காரை அஜிதா ஆக்னல் மறித்த காட்சிகள்தான் இவை. என்னதான் இருந்தாலும் தூத்துக்குடியில தாவேகாவிற்காக என்னமா உழைச்சாங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கலன்னா எப்படி என்று சிலர் கேட்கும் நிலையில் யார் இந்த அஜிதா ஆக்னல் என்று கட்சியினர் சில புகார்களை தெரிவித்தனர். விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது நீண்ட காலம் மாவட்ட தலைவர் பதவியில் இருந்தவர் பில்லா ஜெகன். சொந்த தம்பியை கொலை செய்த வழக்கு உள்ளிட்ட சில வழக்குகளில் தொடர்புடைய பில்லா ஜெகன் திமுக அபிமானியாகவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் தீவிர ஆதரவாளராகவும் இருந்தார். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றிக் கழகம் என்று கட்சியாக மாறியதும் அதிலிருந்து விலகிய பில்லா ஜெகன் திமுகவில் ஐக்கியமானார். தனக்கு பதிலாக தனது சகோதரி அஜிதாவை தாவேகாவில் மாவட்ட பொறுப்பை கவனித்துக் கொள்ள செய்தார். பில்லா ஜெகனுக்காக அவரது தங்கை அஜிதாவின் பேச்சை கேட்டு தாவேக தொண்டர்கள் செயல்பட்டனர். இடையில் சஜி என்பவரை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளராக தாவேக தலைமை நியமித்தது. அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுத்தார் அஜிதா என்றும், அஜிதா தன்னை இழிவாக பேசுவதாக விஜயிடமே சஜி புகார் செய்யும் நிலை உருவானதும் என்கின்றனர். எல்லா மாவட்டத்திற்கும் புதிய நிர்வாகிகளை அறிவித்த விஜய் தூத்துக்குடிக்கு மட்டும் மாவட்ட செயலாளர் அறிவிப்பதை தள்ளி வைத்தார். இதனை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு அஜிதா தன்னை தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் என்று தனக்குத்தானே கூறி பேனர்கள் வைத்து வந்ததாகவும், அவரது அண்ணன் பில்லா ஜெகன் பின்னணி இருந்ததால் அவரை எதிர்த்து தாவேகாவினர் குரல் கொடுக்க தயங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் திமுக எம்எல்ஏ டேவிட் செல்வின் அதிமுகவிலிருந்து அன்னை சரவணன், தூத்துக்குடி தொழிலதிபர் சாமுவேல் என பணபலம் உள்ள பலர் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். இதனால் மாவட்ட செயலாளர் பதவிக்கு கடும் போட்டி ஏற்பட்டது. இந்த நிலையில் குஷி ஆனந்த் குறித்து அஜிதா கடுமையாக விமர்சித்த ஆடியோ ஒன்று வெளியானது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள 5 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு தலைமையில் இருந்து அழைப்பும் அனுப்பப்பட்டது. அதில் அஜிதாவிற்கு அழைப்பு கிடைக்கப்பெறாததால் தனது ஆதரவாளர்களுடன் பனையூருக்கு வாலண்டியராக வந்திருந்தார் அஜிதா. காலையில் வந்த நேரத்தில் இருந்து கலங்கிய கண்களுடன் கட்சி அலுவலக வாசலில் காத்திருந்த அஜிதாவை கட்சியினர் சிலர் சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர் தனக்கு தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஓட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளை அடங்கிய மாவட்ட செயலாளர் பொறுப்பு தர வேண்டும் என கேட்டு அடம் பிடித்தார். மேலும் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு பணம் வாங்கிக் கொண்டு பதவி கொடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பாதுகாப்பு அதிகாரிகள் அஜிதாவையும் அவருடன் வந்தவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் நகரவில்லை. இந்த நிலையில் விஜயின் கார் பனையூர் அலுவலகம் வந்தபோது அஜிதா தனது ஆதரவாளர்களுடன் விஜயின் காரை மறித்து நீதி கேட்டார். பாதுகாப்பிற்கு வந்திருந்தவர்கள் அவர்களை விலக்கி கார் செல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் கட்சி அலுவலகத்திற்கு வெளியே மீண்டும் விஜயிடம் முறையிட வேண்டும் என்ற திட்டத்துடன் அஜிதா காத்திருந்த நிலையில் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் அஜிதாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
இந்த நேரத்தை பயன்படுத்தி விஜயின் கார் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அங்கிருந்து சென்றுவிட்டது. இதனால் இலவு காத்த கிளியாக காத்திருந்த அஜிதா ஏமாற்றத்துடன் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இது உட்கட்சி பிரச்சனை என்று நிர்மல்குமார் விளக்கம் அளித்தார். இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது 500லேருந்து 1000 நிர்வாகிகள் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அதை அலைன் பண்ணுறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கட்சியாக வரும் பொழுது அதை எப்படி அலைன் பண்ணணும்னு எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேரில் போலீஸ் பொதுச் செயலாளர் அங்கங்கே எப்படி பண்ணணும், அதில் யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் இப்போ இதொன்னும் புது விஷயம் கிடையாது. இதற்கிடையே புஷி ஆனந்தை சந்தித்த பின்னரே செல்வேன் என்று வாசலில் ஆதரவாளர்களுடன் அமர்ந்து அஜிதா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அஜிதாவிடம் சிக்காமல் இருக்க ஆனந்த் பின்வாசல் வழியாக காரில் சென்று விட்டார். இதனையடுத்து தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக STR சாமுவேல் ராஜா நியமிக்கப்படுவதாக தாவேக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டு அஜிதாவின் கோரிக்கையை முற்றிலுமாக நிராகரித்தது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.